சென்னை வேப்பேரியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சென்னை மண்டல திருக்கோயில்கள் சார்பில் 70 வயது பூர்த்தியடைந்த 500 மூத்த தம்பதியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் புத்தாடைகள், பழங்கள் மற்றும் மங்கல பொருட்கள் அடங்கிய தாம்பூலம் வழங்கி சிறப்பு செய்தார். அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் 70 வயது பூர்த்தியடைந்த 2000 மூத்த தம்பதியினருக்கு திருக்கோவில்கள் சார்பில் சிறப்பு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டதை நிறைவேற்றிடும் வகையில் இந்த நிகழ்வை முதல்வர் தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து டெல்லி செல்ல இருந்த விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து காலை 6 மணிக்கு டெல்லி புறப்படவிருந்த விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை விமானி கண்டறிந்ததால் புறப்பாடு நிறுத்தப்பட்டது. 165 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் பயணிக்க இருந்த நிலையில் விமானம் சுமார் 4 மணி நேரம் தாமதமானது. பின்னர் பழுது சரி செய்யப்பட்டு விமானம் பாதுகாப்பாக டெல்லி நோக்கி புறப்பட்டது. பொய் புகார் அளித்ததாக கூறப்படும் நிகிதாவை விசாரிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் அளித்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மார்ச் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நிகிதாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். விழுப்புரத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை மற்றும் நில அளவைத்துறை அலுவலர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் திருச்சி சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பணிச்சுமை குறைப்பு, காலி பணியிட நிரப்பு, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் சில இடங்களில் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் 3 நாள் போராட்டத்தை தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் 1200 ரேஷன் கடைகள் மூடப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் 3 நாட்கள் தொடரும் நிலையில் கடலூரில் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையை மாதம் 6000 ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பாதுகாப்பாக மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தனியார் மருத்துவமனையில் மின் கசிவு காரணமாக வார்மர் இயந்திரம் தீப்பிடித்து எரிந்ததால் பச்சிளங்குழந்தை உடல் கருகி உயிரிழந்தது. இதனால் குழந்தையின் உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் மருத்துவமனைக்கு எதிராக காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். விசாரணையில் மருத்துவமனையில் அனுமதியின்றி ஐசியு இயங்கி வந்தது தெரியவந்துள்ளது. மெக்சிகோவின் பல்வேறு நகரங்களில் தட்டம்மை நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ஜாலிஸ்கோ மாநிலத்தில் அமைந்துள்ள குவாடலஜாராவில் இதுவரை 1245 பேருக்கு தட்டம்மை பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளில் 30 நாள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரே வாரத்தில் 2.5 லட்சம் மக்கள் தடுப்பூசி பெற்றுள்ள நிலையில் மெக்சிகோ முழுவதும் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
சீனாவின் வசந்த விழா எனப்படும் சீன புத்தாண்டை முன்னிட்டு பயண நெரிசல் உச்சத்தை எட்டியுள்ளது. 8வது நாளாக 230 மில்லியன் மக்கள் பிற இடங்களுக்கு பயணித்துள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளன. சீன புத்தாண்டு வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக 80% பேர் தங்களின் ஊருக்கு சொந்த வாகனங்களிலேயே பயணம் செய்துள்ளனர். இதற்கிடையே ரயில்களில் 1.42 கோடி பேரும் விமானங்களில் 23.5 லட்சம் பேரும் பயணித்துள்ளனர். இந்த எண்ணிக்கை வரும் நாட்களில் 950 மில்லியனாக உயரும் என அதிகாரிகள் கணித்துள்ளனர். வடகொரிய முன்னாள் தலைவர் கிம் ஜாங் இல் பிறந்த நாளை முன்னிட்டு பியாங்யாங்கில் தேசிய அளவிலான பென்சில் ஓவிய விழா தொடங்கப்பட்டுள்ளது. பியாங்யாங் சர்வதேச கலாச்சார மையத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் மற்றும் வீரர்கள் தொடர்பான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. 390க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றுள்ள விழாவில் மக்களின் உணர்வுகளையும் ஆட்சி தலைமையின் மீதான பற்றையும் பிரதிபலிப்பதாக பங்கேற்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்.